தமிழ் சினிமால இவங்க நந்தினியா கமலியா அறியப்படுறாங்க. ஆனா என்னைக்குமே இவங்க தான் தமிழ் சினிமாவின் ராஜகுமாரி. தேவயானி மேம், இன்னைக்கு நீங்க இஎம்ஐ படத்தோட டீமை சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. ஆனா மேடையில பேசின ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களும் நீங்க இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பதிவு பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ நீங்க அதை பத்தியும் எங்க கிட்ட ஷேர் பண்ணணும். கைக்குட்டை ராணி அப்படின்ற குறும்படத்தை இயக்கியிருக்கீங்க. ஸோ எவர்கிரன் கதாநாயகி தேவயானி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். மேடையில் வீட்டிற்கும் பாக்யராஜ் சார் வணக்கம், அரவிந்த்ராஜ் சார், வெங்கடேஷ் சார், பேரரசு சார், இஎம்ஐ படத்தோட கதாநாயகி, படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், எவ்ரிபடி, இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம். எனக்கு டைரக்டர்ஸ் யூனியனிலிருந்து இஎம்ஐயோட போஸ்டர் அனுப்புனாங்க, இந்த மாதிரி கலந்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இஎம்ஐ டைட்டிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி டைட்டில், யூனிவர்சல் டைட்டில் தான் அது. ஸோ இஎம்ஐ இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது போல் இருக்கே, அப்படி ஒரு லைஃப்பில் நம்ம வந்திருக்கோம். நல்லதும் கெட்டதும் கரெக்டாக நம்ம அதை யூஸ் பண்ணால் அதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லை இஎம்ஐ, இல்லையா? வீடு வாங்குறதுலேருந்து வண்டி வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் உதவுது இது. ஆனால் அது தப்பாக நம்ம ஓவராக பண்ணிட்டோம்னா கூட அது கெடுதல் தான். ஸோ எந்த அளவுக்குமா அதை யூஸ் பண்ணுறோமோ அதுதான் அது. பட் அதை ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு நல்ல விஷயமாகவும் படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ படத்தோட ப்ரொடியூசருக்கு முதல்ல நம்ம வரவேற்போம். அவர் ஜெயிக்கணும். இந்த காலத்தில் படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறது, எந்த காலத்துலேயும் படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அந்த சாதனையில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். நீங்கள் ஜெயிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம போட்ட காசை நமக்கு திரும்பி வரணும், அதுலேருந்து அட்லீஸ்ட் 10 20 நமக்கு அதிகமாக கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல உங்களுக்கு வரணும். அண்ட் ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ். எஸ். ஸோ அதே மாதிரி படத்தோட டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் எல்லாம் நடிக்கும்போது டைரக்டர்ஸ் நமக்கு கதை சொல்லும்போது நடுவில் நாங்கள் கேட்போம், நீங்கள் யாரோட அசிஸ்டண்ட் அப்படி கேட்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய விக்ரமன் சாரோட அசிஸ்டன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். கேஎஸ் ரவிக்குமார் சாரோட நிறைய அசிஸ்டன்ஸ் கூட நான் படங்கள் பண்ணியிருக்கேன். சுந்தர் சி சாரோட நிறைய அசிஸ்டன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய 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 நல்ல புதிய தயாரிப்பாளர் கூட நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் ஒரு ஜெனரேஷன்ஸாக வருவாங்க, எந்த ஸ்கூல்லேருந்து வராங்க. ரொம்ப சந்தோஷம், பேரரசு சாரோட ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண தன்யா, ஆல் த பெஸ்ட் டு யூ. அண்ட் படத்தில் நடித்த ஆதவன் சார், நிறைய இன்னும் நீங்கள் நடிக்கணும். உங்கள் ஸ்பீச் ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னும் வருஷத்தில் 2-3 படங்கள் பண்ணுங்க சார். அஜித் குமார் சார் மாதிரி இருக்காதீங்க. We want you to see you more. And Pandi, you also. I think I worked with you long back, இல்லையா? சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம. So you should work more. And everybody, and the hero of the today's function, you look so cute. So all the best to you. I hope this film is a grand success. நான் மிஸ் பண்ணிட்டேன், ஐம் சாரி. ஆடியோ கொஞ்சம் மீன்ஸ் அந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் எனிவே ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும், ஃபுல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நிறைய சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ் ஆகணும். கைக்குட்டை ராணி. ஓகே. எப்போவுமே லைஃப்பில் ஏதாவது நம்ம புதுசாக பண்ணணும், நம்மளையே டிஸ்கவர் பண்ணணும், புதுசாக ஏதாவது செஞ்சிட்டே இருக்கணும், ஒரு ஓடுற நதி போல் இருக்கணும்னு எனக்கு எப்போவுமே தோணும். ஒரே இடத்துல நம்ம இருந்தால் அப்படியே ஸ்டாக்னன்ட் தண்ணி மாதிரி ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவனா, புதுசாக ஏதாவது நம்ம டிஸ்கவர் பண்ணணும், நமக்குள்ளே இருக்கிற எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது அதை நம்ம ஏதாவது வகையில் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு கைக்குட்டை ராணின்னு ஒரு சின்ன குறும்படமை நான் டைரெக்ஷன் பண்ணேன். இந்த படம் இதே பிரசாதில் பிரசாத் மல்டிமீடியாவில் ஒரு சின்ன கோர்ஸ் எடுத்து டைரெக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து ஒரு 15 வீக்ஸோட டைரெக்ஷன், ஷார்ட் டேர்ம் டைரெக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து இங்கே படித்து கடைசியில்
அந்த படிப்போட முடிக்கிற நேரத்தில் வந்து நாம் வந்து ஷார்ட் ஃபில்ம் எடுக்கணும். அதில் வந்து எங்கூட 8 பசங்க படித்தாங்க. ஆல் were பாய்ஸ். ஐ வாஸ் த ஒன்லி கேர்ள் அண்ட் த மோஸ்ட் சீனியர். ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் வேலிடேட்டரி ஃபங்க்ஷனும் இங்கே தான் நடந்தது. சர்டிஃபிகேட் கூட இங்கே தான் நான் வாங்கினேன். பிரசாத் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறது எவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷம், எவ்வளோ எனக்கு பெருமைன்னு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இதே ஸ்க்ரீனில் என்னோடய கைக்குட்டை ராணியை வந்து ஷோ போட்டாங்க. ஸோ ஒரு சின்ன குறும்படம் எடுத்திருக்கேன். ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபில்ம். இந்த ஃபில்ம் வந்து ஜெய்ப்பூர் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் இப்போ ஜான்வரி மாதத்தில் நடந்தது. அதுக்கு பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் அவார்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் சென்னை ஷார்ட் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு. டெல்லி ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு. அதே மாதிரி நிறைய ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பியிருக்கேன். பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட இது. ரொம்ப க்யூட்டான ஒரு சின்ன நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. மெல்ல நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன். யா, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்தோம் அந்த படம். அதில் ஒர்க் பண்ண எல்லாரும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான். என்னோட அசிஸ்டன்ஸும் பிரசாதோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். டிஓபி கூட பிரசாதோட ஸ்டூடெண்ட் தான். ஸோ வி ஆஸ் அ டீம் வி மேட் த ஃபில்ம் கைக்குட்டி ராணி. இதில் பெஸ்ட் பார்ட் அண்ட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் த ஃபில்ம் இஸ் தட் த மியூசிக் இஸ் பை இசைஞானி இளையராஜா சார். நான் போய் அவருக்கு வந்து சொன்னதும், கதை சொன்னதும் சாருக்கு, அதே மாதிரி அந்த கண்டென்ட் காமிச்சதும் உடனே மியூசிக் ஆரம்பித்து எனக்கு வந்து மியூசிக் பண்ணிட்டு கொடுத்தாரு ராஜா சார். ஸோ ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ராஜா சார். அண்ட் ஹீஸ் அதில் வந்து ஒரு அருமையான ஒரு பாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஸ் வெல் அஸ் லிரிக்ஸ் எல்லாமே ராஜா சார் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஆல்வேஸ் தேங்க்ஸ் டு ராஜா சார். And the editing is by Lenin sir. So he has done the editing of the film. So and Lakshmi Narayanan sir has done the music, mixing of the film, audio mixing. Effects are by Sedu sir. So in the team என்னோட ஃபிலிமில் வந்து பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நேஷனல் அவார்ட் வின்னர்ஸ். ரொம்ப பெரிய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றியோடு இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.